2-way ANOVA அப்படிங்கிற வேறு ஒன்றும் இல்லை. நீ வந்து ஒரு வேரியபிள் தான் நீ வந்து இது பண்ண உன்னுடைய இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபெர்டிலைசர் அண்ட் அதோடைய இம்பேக்ட் இவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தோம் மல்டிபிள் குரூப்ஸுக்கு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து மோர் தென் ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே நம்ம இன்சுலின் இன்டேக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மகிட்ட 3 இன்சுலின் இன்டேக் இருக்குது அண்ட் மேல் ஃபீமேல். ஓகே, இப்படி 2 இந்த இப்போ இது வந்து இது ஒரு பேராமீட்டர், நீ என்ன ட்ரக் எடுத்துக்கிற அப்படிங்கிறது, அண்ட் உன்னுடைய ஜெண்டர் இன்னொரு பேராமீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மோர் தென் ஒன் பேராமீட்டர், மோர் தென் ஒன் வேரியபிளோடைய இம்பேக்ட் நம்மளுடைய டேட்டா செட்டில் இருக்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் என்னது 2-way, ரைட்டா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, again this is also a independent test, ரைட்டா? ஸோ இது இந்த சாம்பிள்ஸுமே என்ன ஆகும், இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, யா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ 2-way ANOVAக்கு வந்து நல் ஹைபோதேசிஸ் எப்படி எழுதுவோம்? இன்சுலின் டெஸ்ட் தானே சார் இது. 2-way ANOVA பொறுத்த வரைக்கும் உனக்கு 3 ஹைபோதேசிஸ் வரும். ஓகே, 2-way ANOVA, சரியா? இதுக்கு வந்து 3 ஹைபோதேசிஸ், H0 there will be 3. First hypothesis வந்து there is no difference between the groups. There is no difference between the groups due to first factor. Okay, so H1 இதுக்கு என்னவா வரும்? There is a significant difference. Significant difference between the groups. Okay, so இது கொஞ்சம் டைம் ஆகும். You have to spend some more time with me. Okay, ஒரு 6:45 வரைக்கும் கூட கிளாஸ் போகும். Yes sir. So அடுத்தது இதே தான், no significance between. ஆனால் ஃபர்ஸ்ட் இதுக்கு பதிலாக என்ன வரும், செகண்ட் ஃபேக்டர். ஓகே, அப்போ 4 ஓகே 3 வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் டியூ டு செகண்ட் ஃபேக்டர், ரைட்டா? அடுத்தது நோ எஃபெக்ட் ஆன் ஒன் ஃபேக்டர் ஆன் அதர். எஸ் சார். ஓகே, one factor has no effect on other factor. This is the third hypothesis. So அப்ப இங்க என்ன வரும், one factor influences other factors. Right, all 3 set of hypotheses எடுத்துக்கிறோம். ஆமா, ஏன்னா உனக்கு வந்து இப்போ சி இந்த இடத்துல இந்த சினாரியோ எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் உன்னுடைய பாப்புலேஷன்ல ட்ரக் A B C இண்டிவிஜுவலாக என்ன இம்பேக்ட் இருக்குன்றதை நீ பார்ப்ப. அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேலில் என்ன இம்பேக்ட் இருக்குன்றதை பார்ப்ப. அண்ட் மேல் இந்த ட்ரக்கை கன்சியூம் பண்ணும்போது என்ன இம்பேக்ட், ஃபீமேல் இந்த ட்ரக்கை கன்சியூம் பண்ணும்போது என்ன இம்பேக்ட்ன்றதை பார்ப்பேன். ஸோ தேர் ஆர் 3 சான்சஸ் ஃபார் யூ, ரைட்? எஸ் சார். ரைட்டா? ஸோ இதுதான் உன்னுடைய 2-way ANOVA null hypothesis. Hope you understood this and write it down properly. நான் ஒழுங்காக எழுதலை, but you have to write down your hypothesis properly.
இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் foremost ஸ்டெப். சரியா? அடுத்தது அசம்ஷன். அசம்ஷன் என்னது? நார்மாலிட்டி. இது வந்து டிஃபால்ட் அசம்ஷன். உன் டேட்டா வந்து it should be normally distributed. ஓகே. அடுத்தது வந்து ஹோமோஜினிட்டி. இது வந்து செகண்ட். சரியா? அடுத்தது இண்டிபெண்டன்ஸ். இதெல்லாம் அசம்ஷன். ஓகே. அண்ட் அடுத்து வந்து மெஷர்மெண்ட் லெவல். இதெல்லாம் போனதுக்கே நம்ம பார்த்தது தானே. மெஷர்மெண்ட் லெவல். இந்த நாலுமே நமக்கு வந்து இது ரைட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமாக நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். 2-way ANOVA. சரியா? ஸோ 2-way ANOVA நம்ம 1-way ANOVA மாதிரியே தான். ஆனால் என்ன வரும்? எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர் வரும். ஸோ கொஞ்சம் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஓகே. Let us go step by step. சரியா? So let us start. Where did I take the question? So ரெண்டு ட்ரக் எடுத்துக்கிறோம். ட்ரக் A, ட்ரக் B. ஓகே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் இதை வந்து நம்ம வந்து ChatGPTலேருந்து தான் எடுத்துருக்கோம். சரியா? ஸோ மேலுக்கு ஒரு கேட்டகரி அண்ட் ஃபீமேலுக்கு ஒரு கேட்டகரி. 4-5 வச்சுக்கோமா. ஃபீமேலுக்கு 1 2 3 4 5. ஓகே. இப்படி பண்ணிக்கலாமோ? ஓகே. எல்லாத்தையுமே ஓகே. ஸோ இது வந்து ரெண்டு ட்ரக் இருக்குது. ட்ரக் A அண்ட் ட்ரக் B. ஓகே. 6 4 7 9 3. ஓகே. 8 3 5 8 6. ஓகே. அதே மாதிரி ட்ரக் Bக்கு வந்து 4 5 6 7 5 and 3 5 9 2 3. சரியா? ஸோ இதான் நம்மளுடைய ட்ரக்குடைய டேட்டா. ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? மீன் வேல்யூஸ். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 2 மீன் வரும். மேலுக்கு தனியாக மீன் வரும், ஃபீமேலுக்கு தனியாக மீன் வரும். சிமிலர்லி ட்ரக் ஏக்கு தனியாக மீன் வரும், ட்ரக் பிக்கு தனியாக மீன் வரும். ஓகே. let me just write it down. மீன் மேலுக்குரிய மீன் எவ்வளோ வருது? I think ஓகே. ஸோ ஒரே நிமிஷம் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். மீன் மேல் ட்ரக் A இப்படி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ண. ஓகே. ஸோ this will be easier. ரைட்டா? ஸோ மீன் மேல் ட்ரக் A. அப்போ இதோட ஆவரேஜ் ரைட் which is equal to average of in the values 5.8. ஓகே. ஸோ அதே இதை ட்ரக் பிக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ட்ரக் B which is equal to average of
இது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபீமேலுக்கும் செஞ்சுக்கலாம். ஏ ஃபீமேலுக்கு வந்து சேம் ப்ராசஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் be equal to average of the value. Okay, so மேலுக்கு மட்டும் average அப்படி நீ எடுத்த அப்படின்னா how will comes? Okay, the total drag A plus B. Mean of all. மீன் மேலுக்கு மட்டும் மீன் அப்படின்னு எடுத்தோம்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் மொத்தமாக மென்னுக்கு. ஓகே, இஃப் வி டூ த சேம் ஃபார் ஃபீமேல், இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் இது மொத்தமாக. ஓகே, அதே மாதிரி இஃப் யூ ஆர் டூயிங் ஃபார் ட்ரக்ஸ், ட்ரக் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டானா எது வரும்? Combined male and female. Yes. இதே இதை வந்து ட்ரக் பிக்கும் கொடுத்தா ஆவரேஜ் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட மேலுக்கு அது ஒவ்வொரு ட்ரக்கும் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கோம். நான் இப்போ இதை வந்து இப்போது இஃப் ஐ ஹேவ் டு insert row above, insert below, insert below. ஓகே, ஸோ இப்போ வந்து மேலுக்கு வந்து ட்ரக் ஏ ட்ரக் பி, ஃபீமேலுக்கு ட்ரக் ஏ ட்ரக் பி, மேலோட மீன் ஃபீமேலோட மீன், இவ்வளோத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்டா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கால்குலேட் பண்ணணும். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? சேம் ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ரைட்? G, mean of total. Sum of square between groups. இல்லவா, அது ஃபர்ஸ்ட் மீன் ஆஃப் டோட்டல், மீன் ஆஃப் குரூப் கண்டுபிடிக்கணும். ஓவரால் மீன் கண்டுபிடிக்கணும்ல? எஸ். ஸோ ஓவரால் மீனோட வேல்யூ என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு average of ஓகே, இதுதான் நம்மளுடைய ஓவரால் மீன். கரெக்டா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்எஸ் டோட்டல், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா என்ன? இதில் 3 விஷயம் நீ சம் பண்ணணும். என்னலாம் சம் பண்ணணும்? Let's take first male ஓடது, மேல் ஃபீமேல் அப்புறம் ட்ரக்ஸ். சரியா? ஸோ எப்படி சொல்கிறது, அதே தான் எக்ஸ் ஜி ஹோல் ஸ்கொயர். மேல் ஆஃப் ட்ரக் ஏ, மேல் ஆஃப் ட்ரக் பி, அதே மாதிரி ஃபீமேல் ஆஃப் ட்ரக் ஏ, ஃபீமேல் ஆஃப் ட்ரக் பி. என்ன வரும் அப்படின்னா, இல்லை 4 வராதுல்ல. சி
6 minus 1.2 minus ஓவரால் மீன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். I think so. அது 4 3 தெரியல. Let's just take it this way. SS total. This is the SS total, right? Okay, so you know how to calculate the SS total. சரியா? ஸோ இப்போ SS total நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we just write it here. SS total equal to இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? Sum of square between group. ஃபஸ்ட்டு SS டோட்டல் முன்னாடி நாம் வந்து இண்டிவிஜுவல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுதான் சார் 4 வரும்னு சொன்னேன். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபார் ட்ரக் A. ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா x minus drag A ஓட மீன். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து எத்தனை இது எடுத்துருக்கோம்? 1 2 3 4 5. ஸோ என்னோட வேல்யூ 5. ஓகே, இன்டூ நம்பர் ஆஃப் குரூப்ஸ். எத்தனை குரூப்ஸ் இருக்கு நமக்கு? 2. ஓகே, நம்பர் ஆஃப் குரூப்ஸ். நான் கரெக்டாக எப்படி ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது? தென் என் வந்து டேட்டா பாயிண்ட்ஸு, குரூப்ஸ் நம்பர் ஆஃப் குரூப்ஸுக்கு வந்து இது கொடுக்கணும், மல்டிப்ளைட் பை சம் ஆஃப் மீன் ஆஃப் ட்ரக் A mean of drug A minus overall whole square. புரியுதா அது? Yes sir. Okay, புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஓகே, எஸ்எஸ் ட்ரக் A அப்படின்னு கொடுத்தோம்னா which is equal to எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு? ஓவரால் சார் 10 டேட்டா பாயிண்ட்ஸ். இதில் 5 ட்ரக் A. ஓகே, 5 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் குரூப்ஸ் வந்து 2. ஓகே, அண்ட் இது கூட நம்மளுடைய மேலோட மீன், சாரி ட்ரக் A ஓட மீன் 5.8. ஓகே, மைனஸ் ஓவரால் இதோடைய ஸ்கொயர்ட். ஓகே, ப்ளஸ் நார்மலாக நீ வந்து இதை வந்து டேட்டா சயின்ஸ் பண்ணும்போது யூ won't have to do this much complications, ரைட்டா? சிம்பிளாக நீ வந்து பேக்கேஜ் போய் கொடுத்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். பட் you have to understand how things are working. Okay, mean of G17. Okay,
ஸோ இதுதான் வந்து உன்னுடைய சரி எஸ்எஸ் ஆஃப் ட்ரக் ஏ ஷுட் பி 5 into 2 into ஓவரால் மீன் வந்து G11ல் இருக்கு. இது இல்லை, மீன் ஆஃப் ட்ரக் ஏ இங்கே இது எடுத்துக்கணும். G25 and 26. ஓகே, ஸோ இதுதான் அவனுடைய ட்ரக் ஏ உடைய மீன். சரியா? ஸோ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நீ கால்குலேட் பண்ண அப்படின்னா, ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா பேசிக்காக எப்படி வரும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அஸ், அந்த ஃபார்முலா கொஞ்சம் தெளிவாக எழுதுறேன். ஓகே, ஸோ உன்னுடைய நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் n மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் குரூப்ஸ் மல்டிப்ளைட் பை summation of, ஓகே, உன்னுடைய குரூப் ஏல, ஓகே, குரூப் ஏல உன்னுடைய ட்ரக்கோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரோட இம்பேக்ட் என்ன, மேலில், ஓகே, உன்னுடைய ட்ரக் ஏவோட இம்பேக்ட் என்ன, அதுதான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், இந்த இடத்துல எழுதியிருக்கோம். சரியா? ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் ரைட்டிங் இட் அஸ் AI minus G. G na overall whole squared. Okay, S is A. Degree of freedom of A na என்ன வரும்? Number of groups எவ்வளோ? Total 2 groups இருக்கு சார், male and female. 2 minus 1 which is equal to 1. So standard deviation of A அப்படின்னா sum of squares of A divided by degree of freedom, right? So variance which is equal to 5. Sigma square na variance தானே? Right sir. சரியா? ஸோ இப்போ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஏ அப்படின்னா எவ்வளோ வருது? 1 வருது. வேரியன்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா எவ்வளோ வருது? 5 வருது. ஓகே, ஸோ இதே தான் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், பிக்கும் பண்ணணும். எஸ்எஸ் ட்ரக் பி. சரியா? ஸோ பிக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? அதே தான், ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு, நம்பர் ஆஃப் குரூப்ஸு, அண்ட் இது கூட மல்டிப்ளைட் பை drug B 4.9. ஓகே, ஸோ ட்ரக் பியில் G26. ஓகே, இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் அதுதானே வரும். இதுக்கு மறுபடியும் ஒரு drug B தான் சார், 4.9 மைனஸ். மேல் அண்ட் ஃபீமேல் போன ட்ரக் தானே எடுத்தோம், இதில் வந்து ட்ரக் எடுத்துருக்கோம். இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் எடுக்கணும். ஓகே, மைனஸ் ஓவரால். ஓகே, ஸ்கொயர். புரியுதா உனக்கு? போன தடவை வந்து நம்ம அது ட்ரக் ஏ அண்ட் பி எடுத்துருக்கோம். இப்போ அடுத்த சைடு நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும், மேல் அண்ட் ஃபீமேல் எடுக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் எடுக்கணும். ஓகே சார். ஓகே, ஸோ G22 G23ன்னு நினைக்கிறேன். ஓகே, பவரில் கொடுத்துருக்கேன், இட்ஸ் நாட் பவர், திஸ் இஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? சேம், ரைட்? குரூப் 2 minus 1. df of b வந்து 1 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ வேரியன்ஸ் ஆஃப் b என்னவா இருக்க போகுது? இஸ் ஈக்குவல் டு 0.8 இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ 0.8. ஓகே, ஸோ இப்போ ட்ரக் ஏ கண்டுபிடிச்சாச்சு, ட்ரக் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ அண்ட் பி ரெண்டையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எஸ்எஸ்
sum of squares a and b இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா? sum of squares between அப்போ அதுக்குன்னா நம்ம sum of squares கண்டுபிடிக்கணும். sum of squares between கண்டுபிடிச்சோமா? within groups ஓட sum of squares கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா sum of squares between which is equal to ஒவ்வொரு மீன் இந்த இடத்துக்கும்ல ட்ரக் ஏ மேலு, ட்ரக் பி மேலு, ட்ரக் ஏ ஃபீமேல், ட்ரக் பி ஃபீமேல், இது ஒன்றுல இருந்தும் நம்மளுடைய ஓவரால் மைனஸ் பண்ணணும். ஓகே, which is equal இங்கே போட்டா அப்படின்னா which is equal to sum of drug A male minus overall, okay, to the power of 2 plus G16 க்கு அடுத்து G17 plus அடுத்தது 19 plus 20. Okay, sum of தேவையில்லையே, அதான் நம்ம ஆல்ரெடி ப்ளஸ் தானே போட்டுட்டு இருக்கிறோம். multiplied by n, என்னோட வேல்யூ என்ன 5, which gives you somewhere around 7.6, ரைட்டா? ஸோ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? ஸோ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா என்ன, ஒரே நிமிஷம், ஐ ஜஸ்ட் ரெஃபர் இட். ஓகே, சரி, இது வந்து நாலுமே தெரிஞ்சாகணும் தானே சார்? சாரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லியர் கேஸில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா மேல் ஆர் ஃபீமேல் ஏதோ ஒன்று வேல்யூ இருந்தாலே போதும். ஸோ 1 வந்துருச்சு. இந்த வாட்டி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டிப்பாக நாலுமே வேணும் தானே சார்? இது வந்து ஏபி கிடையாது, பிட்வீன். ஓகே, ஸோ இந்த பிட்வீனுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எங்கே போட்டேன், எங்கே நோட் பண்ணி வச்சேன். டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா which is equal to P multiplied by Q மைனஸ், அதாவது குரூப் A multiplied by குரூப் B minus 1. ஸோ எத்தனை குரூப் A? 2 இருக்கு சார், மேல் அண்ட் ஃபீமேல். which is equal to 3. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருது 3 வருது. ஓகே, ஸோ வேரியன்ஸ் பிட்வீன் எவ்வளோ வருது? இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. ஓகே, ஃபார்மேட் நம்பர், ஜஸ்ட் நம்பர், சரியா? ஸோ இப்போ வந்து உனக்கு ட்ரக் ஏவோட இது கிடச்சிருச்சு, ட்ரக் பியோட இது கிடச்சிருச்சு, பிட்வீன் கிடச்சிருச்சு. ஸோ இனி நம்ம வந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டலுக்கு முன்னாடி ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ்எஸ் ஏபி, ஏபியோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். SS AB which is equal to SS between minus SS A minus
SSB, which is equal to SS between another equal to SS between minus drug A minus drug B. Okay, so value என்ன வருது 1.8. சரியா? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இந்த இதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கும். SS பிட்வீனுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஈக்குவல் டு P minus 1 into Q minus 1, which is equal to 1. ரைட்டா? 2 minus 1 2 minus 1 வரும். அப்போ 1 தானே? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் AB இதுக்கு வந்து 1. ஓகே, ஸோ வேரியன்ஸ் AB. ஓகே, இது என்ன வரும்? சேம் 1.8 ஈக்குவல் டு இது டிவைடட் பை இது, which is 1.8. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எரர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த எரர் தான் பெரிய வேலை. ஓகே, SS error. Okay, so இந்த எரரோட ஃபார்முலா which is equal to summation of எல்லா வேல்யூஸும் அந்தந்த டேட்டா பாயிண்ட்லேருந்து மைனஸ் அந்தந்த குரூப்போடைய அந்தந்த ஃபேக்டர்ஸோடைய மீனை வந்து சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். அதாவது மீன் ட்ரக் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதில் இருந்து ஏ மேல் இதை சப்ராக்ட் பண்ணணும். இதில் இருந்து மேல் பியை சப்ராக்ட் பண்ணணும். இதில் வந்து ஃபீமேல் ஏவை சப்ராக்ட் பண்ணணும். இங்கே வந்து ஃபீமேல் பியை சப்ராக்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னா goes a bit bigger, but we'll just write it down. Okay, is equal to in the value minus male A in the value, okay, to the power of 2. ரைட்டா? என்ன பண்ணலாம், இது கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து 16 17, ஏன்னா ட்ரக் பி தான் நம்ம எடுக்கணும். சரி, இல்லை இந்த இடத்துல வந்து 17 கிடையாது, அப்போ 19 எடுக்கணும். ஓகே, ஃபீமேல். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன எடுக்கணும், மேல் ட்ரக் பி எடுக்கணும். ரைட், சேம் ஃபார்முலா தான். வில் ஜஸ்ட் காப்பி திஸ். ஓகே, G2 கரெக்டு, இங்கே வந்து G17 எடுக்கணும். கரெக்டா? G17 தானே ட்ரக் பியோடது இருக்கு, மேல் ட்ரக் பி. ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் ட்ரக் பி which is 20. ரைட், 20. ஓகே, இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸாக கண்டுபிடிச்சாச்சு. இதை மொத்தமாக எடுத்து நம்ம சம் பண்ணணும். which is equal to sum of இந்த எல்லாம். ஓகே, so which gives you an value of 77.2. சரியா? அடுத்து இதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். ஓகே,
எரரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் திஸ். Yeah, sir. n minus 1 practice பண்ணனும் சார் அப்பதான். Obviously into p into q is equal to number of data points எவ்வளோ 5 minus 1. So இதுல வந்து 5 தான் எடுக்கணுமா சார் இல்ல மேல் ஃபீமேல் டோட்டல் டேட்டா பாயிண்ட்ஸ் எடுக்கணும்? இல்ல ஒரு குரூப் தானே. ஓகே சார். ஒரு குரூப் ஒரு ஃபேக்டர், மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது குரூப். அதில் ட்ரக் ஏ ட்ரக் பின்றது ஃபேக்டர். ஓகே, into 2 into 2 which gives you what 16. So இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 16. ரைட்டா? வேரியன்ஸ் எரர் என்ன வருது? ஈக்குவல் டு 77 இந்த வேல்யூ டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் which is 4.83 or 4.825. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும்? சார் f equal to f variance of f a கண்டுபிடிச்சா என்ன வரும்? okay a ஓட வேரியன்ஸ் is equal to a ஓட வேரியன்ஸ் divided by error ஓட வேரியன்ஸ். ஓகே, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்க்கு வந்து பி கண்டுபிடிக்கிறோன்னா என்ன வரும்? which is equal to b ஓட வேரியன்ஸ் divided by error ஓட வேரியன்ஸ். ஓகே, ஏபி நம்ம இந்த மூணு நல்ல ஹைபோதேசிஸ் தானே எடுத்தோம். ஹைபோதேசிஸ் நல்ல ஹைபோதேசிஸ் என்ன எடுத்தோம்? இங்கே மூணு எடுத்தோமே. First, no difference between groups due to the first factor. First factor, drug A, இதான factor. இது group, male, female என்றது group. Drug A, drug B என்றது factor. புரியுதா? yes sir. So male அப்படின்றது ஒரு group, female அப்படின்றது group. அதுக்கு first factor, drug A அப்படின்ற ஒரு factor கொடுத்துக்கோம், drug B என்ற ஒரு factor கொடுத்துக்கோம். இதில் நமக்கு statistical test எடுத்துக்கோம். Okay? Equal to variance of AB divided by variance of error. Okay, இந்த மூணே நம்ம வந்து இப்போ ஃபார்மேட் பண்ணி நம்ம ஃபார்மேட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி உனக்கு வந்து வேல்யூஸ் வந்துடுச்சு. ஓகே, இப்போது நாம் இங்கே நம்மளுடைய அந்த இதில் போயிட்டு இதில் கொடுத்துடலாமா? எஃப் வேல்யூ. ஓகே, எஃப் வேல்யூ வந்து 1.04. சரியா? ஃபஸ்ட் இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வருது? 2 நியூமரேட்டர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1. yes டினாமினேட்டரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், வேரியன்ஸோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 16. ரைட்? கொடுத்தா பி வேல்யூ என்ன வருது? 0.023. less than 0.0323. நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ எவ்வளோ? 0.05. அப்போ ஆல்ஃபா வேல்யூ 0.05, இந்த 5% தான் நம்ம எடுப்போம் நார்மலா. yes sir. which means your significance value is lesser than your p value, which leads to I mean so reject the hypothesis. reject ஆவரும் p value. Okay, f absolute value is less than critical. So அப்ப f value கண்டுபிடிங்க. f critical வந்து 3.467 இல்ல alpha value இத கண்டுபிடிச்சிடலாம். 1 and 16. 4 point. So f critical is greater than either f absolute. Right? F absolute வந்து 1.04, f critical வந்து 4.94, which means null hypothesis is rejected. Yes. Right? So இந்த மாதிரி ஒவ்வொரு hypothesis என்ன பண்ணலாம்? You can go ahead and understand. Okay.
ரைட்டா? ஸோ இதுதான் அனோவா, ரைட்டா? இதில் இன்னும் வந்து ரிப்பீட்டட் மெஷர் அனோவான்னு ஒன்று இருக்குது. ஓகே, ரிப்பீட்டட் மெஷர் அனோவா வந்து என்னென்னா இதே தான், ஆனால் என்னென்னா டிபெண்டன்ட் சாம்பிள். ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மேல் எடுத்துக்கிற இன்சுலின் ட்ரக் ஏ எடுத்துக்கிற, ஆனால் வந்து உங்களுக்கு டைம் டியூரேஷன் இருக்கும், காலையில் மத்தியானம் சாயங்காலம். ட்ரக் பி குரூப் ஏ சாயங்காலம், காலையில் மத்தியானம் சாயங்காலம். அதுமாதிரி குரூப் பி இந்த மாதிரி டைம் டிஃப்ரென்ஸும் இருக்கும், ரைட்டா? ஸோ ரிப்பீட்டட் சாம்பிள் அனோவா வந்து நம்ம இப்போ பார்க்க வேணாம், தேவைப்படும் போது வில் டெஃபினெட்லி டேக் அ லுக் இன்டு இட். ஓகே, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து ரிப்பீட்டட் சாம்பிள்குள்ளே போனோம் அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுவே இன்னைக்கு ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 சி இதில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது why we are doing this, how this is working. Because coding பொறுத்த வரைக்கும் நீ வந்து பைத்தான்குள்ளே போயிட்டு அனோவா பண்ணுற அப்படின்னா 2 lines of code is what you do. You import the package, you create that, you group that data and you just feed it. அவ்வளோதான். அதுவே உனக்கு எல்லா இப்போ நம்ம போட்ட எல்லா அனாலிசிஸும் அதுவே பண்ணி கொடுத்துரும். But you have to understand how it is working அப்படிங்கிறது தான். எந்த டைமில் அனோவா போகணும், இது 1-way அனோவா போகணுமா 2-way அனோவா போகணுமா, எந்த டைமில் எந்த மாதிரி நம்ம இது எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், ரைட்டா? இதை you don't have to memorize this entire thing. That is the point. Okay, some people will be like ஐயோ அனோவா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது மெமரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எம்பிஏ பண்ணும்போது எனக்கு மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, ரைட்டா? நான் எம்பிஏ பண்ணும்போது அது மெமரைஸ் பண்ணி தான் நான் வந்து எக்ஸாம் எழுதி ஆகணும். ஓகே, அங்கே போயிட்டு என்னால் ஜிபிடியோ லேப்டாப்போ யூஸ் பண்ண முடியாது, ரைட்? பட் இன்னைக்கு நம்ம வந்து we are not doing our MBA, we are moving towards data science, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயங்களுக்கு தான் the tools help us. ஓகே, ஸோ நம்மளோட எல்லாம் சொன்னாங்களே ஜிபிடி, how GPT is powering us. நான் இந்த என்டையர் எக்ஸாம்பிள் செட்டையுமே நான் வந்து ஜிபிடிலேருந்து எடுத்தேன். இந்த என்டையர் எக்ஸாம்பிள் செட்டு ஃபார்முலாஸ் ஒர்க்ட் அவுட், அதாவது எக்ஸல் ஷீட்டாக வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜிபிடி கிவ் மீ. ஆக்சுவலாக ஐ வில் ஷோ யூ தட் ஜிபிடி எங்கே போனான் பையன். எங்கே போனான்னு தெரியலையே. எல்லாருக்கும் கிரெடிட் கொடுக்கணும், ஜிபிடிக்கும் கொடுக்கணும்ல. So obviously, everyone is asking for credit, which means GPT should also get some credit, right? அதுவும் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதில்ல. அப்புறம் தென் அதுவும் நாளைக்கு ஸ்கைநெட் மாதிரி மிஷின் ரைஸ் ஆகும்போது அப்புறம் சண்டைக்கு வரல, என் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஏன்டா நீ வந்து கிரெடிட் கொடுக்கலன்னு. That is one other fear, you know. Every time someone says please to GPT, the machine understands, okay, this guy is nice to me, so when I am becoming Terminator, I won't kill him. So இங்கே பார், எல்லாமே everything, including the formulas, including the groups, இது எல்லாத்தையுமே GPT explain me step by step. Understood. So this is how technology can empower you. Okay, so GPT நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிறது தான். Okay, but if you are too reliant on GPT, you will be stuck. When GPT is not there, then நமக்கு ஒண்ணும் இல்ல அப்படி கிடையாது. GPT is not always right. நான் இவ்வளோ கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த கால்குலேஷன் தான் I had to do it manually because GPT-ல நான் ஃபார்முலா எடுத்துக்கேன். Because GPT is good in collating information. It's not good in giving you information. So ஃபார்முலா என்னன்னு கேட்டால் கரெக்டாக கொடுத்துரும். அந்த ஃபார்முலா நீ சால்வ் பண்ணி ஆன்சர் கிடைன்னு கேட்டால் it is still making mistakes. I have seen it. இந்த statistical analysisலே there was a point where square பண்ணும்போது அது மிஸ்டேக் பண்ணியிருந்தது. But when I was doing in Excel, I was getting a different answer. But the point is, we both know what we are doing. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோமே ஒழிய ரெண்டு பேருக்குமே தெரியும் என்ன இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ that is how you use GPT. ஓகே, இதில் வேறு ஒன்றும் அதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ ஐ ஹோப் நீங்கள் அனோவா இருக்குது அண்ட் இஃப் பாசிபிள் ஐ வில் ஸ்ப்ளிட் திஸ் இன்டு 2. ஓகே, இது 1-way அனோவா 2-way அனோவா தனியாக பிரித்தா ஏன்னா ரொம்ப லெங்க்தாக போயிடுச்சு, 1.5 மணி நேரம் we have sat.
எல்லோரும் 1.5 மணி நேரம் உட்காந்து படிப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கு மேலே 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி டஃப். வி வில் ட்ரை ஸ்ப்ளிட் பண்ணுறதா, எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத வி வில் டேக் அ லுக் அண்ட் வி வில் கோ. சரியா? ஓகே, ஸோ ஐ வில் see you in the next class and உடம்பு பார்த்துக்கோ. Take care of your health. That is also equally important as what we are learning. Okay? Right. Okay ma. See you. Bye. Sir, Python class weekend try பண்றோம். நம்ம 2 weekend முடிய மாட்டேங்குது. First weekend இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம். Okay? Yes sir. Plus இந்த வீக்கெண்டுமே since I'm in Bangalore, நான் வந்து கோயம்புத்தூர் travel பண்ணுவேன். Thursday night bus. Friday morning reach ஆயிடுவேன். So I will be regular for the class. ப்ராப்ளம் இருக்காது. மறுபடியும் Saturday Sunday அம்மா ஏதோ கோயில் ட்ரிப் பிளான் போட்டுருக்காங்க. See, these things happens. Right? We have to find out a way. That's the only thing we can do. இல்ல அப்படின்னா என்ன சொல்றது, we will see, there's this concept. Success never comes to people who just wait for the right time. You can't, no one gives you. நேத்து நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து என்ன பண்ணான்னா என்னோட ஃபினான்ஷியல் அட்வைஸோட நம்பர் கேட்டால் நான் கொடுத்தேன். அப்போ நேற்று கான்வர்சேஷன் பேசும்போது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா, என்னால் அவர்கிட்ட பேச டைமே கிடைக்கல. ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம் a question, என்ன உனக்குன்னா காசு சும்மா கொண்டு வந்து கொடுப்பாங்க நினச்சியா? உனக்கு காசு வேணும் அந்த ஆளு. see, that guy knows how to manage your finance. You need your finance to be managed. Who is supposed to make time? அவருக்கு இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு அந்த ஆளு திரும்பி கூட பார்க்க மாட்டார். நான் 10 தடவை ஃபோன் அடிச்சா எப்போ தடவை என்னடா பிரச்சனை கேட்குறப்ப என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு தான் எடுப்பாரு ஃபோனை. வயிற்று நம்ம இந்த டாக்டர்கிட்ட சும்மா போய் வயிற்று வலின்னு சொல்லலாம், அந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னா நீ போடா அப்படின்றாரு. ஸோ தேட்ஸ் த கெப்பாசிட்டி தட் கை ஹேஸ். அவர் நம்பர் நான் இவன்கிட்ட கொடுத்தேன். இவனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கே டைம் இல்லை, இவன் சொல்லிட்டு யாருக்கு தேவை? ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நமக்கு பைத்தான் படிக்கணும் அப்படின்னா we have to figure out a way. ஓகே, அது வீக்கெண்ட் வந்து என்னன்னா 2 பேருக்கும் கண்டூசிவாக இல்லை. பேசாம வீக்கெண்டும் விடியக்கால 5:30 உட்காந்துரும். வீக்கெண்டுமே ரெகுலராக இதே டைம் வச்சுட்டோம்னா அதான் நமக்கு என்ன இந்த 5:30 to 6 யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒதுக்கி விட்டுறாங்க நம்மள. ஏதாவது வேலை வந்தது. அவன் ஈவினிங்ஸ் ஆர் லைக் வெரி அன்பிரடிக்டபிள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஈவினிங் கிளாஸஸ் வந்து இட் இஸ் லைக் ஹைலி அன்பிரடிக்டபிள். நான் நினைப்பேன் இன்னைக்கு 7 மணிக்கு நம்ம கிளாஸில் உட்காந்துடலாம் அப்படின்னு 6:55 ஏதாவது வேலை வரும். அதாவது எப்படின்னா வீட்டில் எப்பவுமே நம்மளை வச்சு ஒரு வேலை முடிச்சுக்கணும்னு இருப்பாங்க. சண்டே வீட்டுக்கு போனோம்னா என்னை வச்சு இத்தனை வேலையெல்லாம் முடிக்கணும்னு இருப்பாங்க. லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க ஆல்ரெடி. அட்லீஸ்ட் உனக்காவது லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. எனக்குலாம் லிஸ்டே கிடையாது. they'll just say இந்த டைம் எனக்கு தான் அப்படின்றாங்க. நீ என்ன வேலை கொடுக்க அதை செய்யணும், அவ்வளோதான். So morning இதே மாதிரி வச்சுக்கிட்டோம்னா it will be better I feel. Yeah, morning இந்த டைம் இட்ஸ் suiting right. நமக்கு எந்த இன்டரப்ஷன் இல்லாமல் போயிட்டு இருக்குது. The only problem is நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காரணும். And it's a good habit to develop. Probably நம்ம ஒரு 2 yearsலாம் பண்ணிட்டோன்னு வேற லெவல். Yes, definitely. 2 years பண்ணுறது தான் வந்து இட்ஸ் gonna be difficult. சரி பார்க்கலாம், சரியா? ட்ரை சாட்டர்டே சண்டே தேவைப்பட்டு நம்ம இதே மாதிரி மார்னிங்கே ஒரு 1 or 2 hours பைத்தான் பேசிக்ஸ் முடிக்கிறதுக்கு. மோஸ்ட்லி நான் என் வீடியோஸ் பார்த்துட்டியா? இல்லை சார், இன்னும் கம்ப்ளீட்டாக பார்க்கல சார். லாஸ்ட் டைம் பார்த்த வரைக்கும் ஜூபிட்டர் நோட் புக்கு இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் ஆல்ரெடி நானும் ஜூபிட்டர்ல சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால பேசிக்கா எப்படி ஃபார்மேட் எழுதுறது என்கிட்ட ஜூபிட்டர் இல்லை. மோஸ்ட்லி நீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் உனக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட் சார். இஃப் நாட் நம்ம விஎஸ் கோட்லையும் கண்டினியூ பண்ணுறாங்க. விஎஸ் கோடை விட டேட்டா சயின்ஸுக்கும் ஜூபிட்டர் தான் பார்க்க பெட்டராக இருக்கும். நான் என்ன நினைச்சேன், ஆல்ரெடி நம்ம ஜூபிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ செஷன்ல இருந்து விஎஸ் கோட் லேர்ன் பண்ணுறதுக்கு, டேட்டா சயின்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஜூபிட்டர் இருக்கு. டேட்டா சயின்ஸை டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு விஎஸ் கோட் தான். விஎஸ் கோட். ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ், டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் we will stick to Jupyter. எப்போ நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வருதோ அப்போ we will switch into VS Code. ரைட்டா? ஏன்னா ஐ ஃபீல் ஜூபிட்டரில் வந்து நிறையா லேர்னர்ஸ், பிகினர்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ உன்னோட கோடை வந்து நீ ரிப்பீட்டடாக மல்டிபிளன்ஸ் இருக்காண்டா, ஒரு டேட்டா ஃப்ரேம் ஒரு இடத்துல எடுத்து வச்ச அப்படின்னா உனக்கு அந்த காப்பி இருக்கும், பிளாக்காக கோடு எக்ஸிக்யூட் ஆகும்.
VS கூட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எக்ஸிக்யூட்டர்ஸும் ஃபுல்லாக ஒரே செட்டாக எக்ஸிக்யூட் ஆகணும். அண்ட் இட் டேக்ஸ் டைம். டேக்ஸ் டைம். அன்வான்டாக மெமரி யூஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணும்போது we don't have to go up to that point. டிப்ளாய் பண்ணும்போது we will take a look எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்றது. சரியா? மோஸ்ட்லி தேவைப்பட்டால் நம்ம டிப்ளாய்மெண்ட் AWS கூட we can give it a try. AWS நான் வந்து ஹெரோக்கு பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் ஓஷன் பண்ணியிருக்கேன், AWS அசூர் கூட நம்ம ஏதாவது சின்ன பில்டிங் ஒரு சின்னதாக ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் ஒன்று போட்டு எப்படி கோட் அடிக்கிறதுன்றதை எல்லா மாடலுக்கும் நம்ம அடித்து பார்த்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு லீனியர் ரெக்ரெஷன் போட்டு எப்படி நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறது, அந்த CI/CD பைப்லைன்ஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத we will take a look. So it should be easier and versions வந்து we will maintain in Git. Okay, so that ஒரு updated repository எப்பவுமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். Sure. Okay, ma'am. See you. Okay. Bye. Yes.